100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கேது பகவான் ராகு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து செவ்வாய் பகவானின் இட மாற்றத்தை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்கப் போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். களத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போக ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், சுக்கிரன் சூரியன் சனி பகவான் எல்லாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், உங்களுடைய ராசியில் புதன் ராகு பகவான் செவ்வாய் பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ரீதியாக பெரும் முன்னேற்றமான நிலை உண்டாக போகின்றது. தாய் தந்தை உறவு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அதாவது தாய் தந்தை உறவினர் வகையில் நல்லது நடக்காது, தாய் தந்தையால் நல்லது நடக்கப் போகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க, பக்க பலமாக இருக்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வரமாட்டாங்களே அப்படின்ட்டு ஏங்கி கிடந்த உங்களுக்கு அதெல்லாம் அதற்கான ஒரு முடிவும் கிடைக்கப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம், உங்களுடைய குடும்பத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப்போகின்றார்கள். திருமணம் தொடர்பான நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைய போகின்றீர்கள். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய முதலீட்டுக்கு 2 மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. போட்டி பொறாமைகள் எல்லாம் அடியோடு அகன்றிடும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்ப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது. கடன் தொல்லைகளுக்கு முடிவு கிடைக்குமா, கடன் எல்லாம் முழுமையாக அடைபடுமா என்று கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடன் தொல்லைகள் முழுமையாக அடைபடும் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. மிக மிக முக்கியமாக அரசாங்க ரீதியில் இருந்து கிடைக்கப் போகின்ற உதவியோ அல்லது முன்பின் தெரியாத நபரிடமிருந்து வரப்போகின்ற உதவியோ, இது 2 மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்ட போகிறீங்க. இப்படி எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டானாலும் உறவினர் வகையில் சில பிரச்சனைகள் பாதிப்பு வரதான் போகின்றது. அதாவது உங்களுடைய தாய் வழி உறவினர்களிடம் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லைனா பிரச்சனை பாதிப்பு நிச்சயம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லை விட்டு கொடுத்து போங்க என்று சொல்வதை விட இந்த விஷயங்களில் விட்டு பிடித்து போங்க, நல்லது நடக்கும், பிரச்சனை வராது.